நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய நித்திலன் அவர்கள் இருக்காங்கல்ல, நம்மளுடைய மகாராஜா திரைப்படத்த வந்து இயக்குனர வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மீட் பண்ணி அவர் வந்து பாராட்டியிருக்காங்க. அவர் வந்து ட்விட்டர்ல அத பத்தி வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷம் தலைவான்னு சொல்லிட்டு வந்து அவர் மென்ஷன் பண்ணி வந்து போட்டிருந்தாரு. ஆ அது எப்படின்னா, இத்தன வருஷமாக தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கிறதுக்கான மிகப்பெரிய நன்றிகள் அப்படிங்கிற மாரிலாம் வந்து மென்ஷன் பண்ணி இங்கிலீஷ்ல அவர் எழுதியிருக்காரு. நீங்க அந்த ட்விட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப பெரிய அளவுக்கு சந்தோஷம். புதுசா ஒரு இயக்குனர் வந்து சாதிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, புதுமுகமா இருந்தாலும் சரி, முதல் படமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த படம் நல்லபடியா வந்துருச்சு அப்படின்னா, அதில வந்து முதல்ல வாழ்த்துற ஆளே வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரா தான் இருப்பாரு. நேரடியா அவரே வந்து வாழ்த்துவாரு. வெறும் போஸ்ட் போடுறதோ, ட்வீட் போடுறதோ அந்த மாரிலாம் இல்லாம, நேரடியாவே ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கிற அந்த தன்மைய வந்து அவர் அப்ப இருந்தே வச்சிருக்காரு. நம்ம கார்த்திக் சுப்புராஜ்லாம் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கார்ல. எப்படின்னா, பிட்சா படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த படத்த பார்த்த உடனே ஃபோன் பண்ணாராம். அது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் படம் மாநகரத்திலேருந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது, அந்த ஒவ்வொரு படத்துக்குமே வந்து அந்த படம் பார்த்து முடிச்ச உடனே ஃபோன் பண்ணி வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாராம். நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் ரஜினி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கூட என்னால ஈடு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு என் மேல வந்து எனக்கான வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கான அந்த அங்கீகாரத்த வந்து சினிமால குடுத்துருக்காரு அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்றம்போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. விக்ரம் சமயத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் குடுத்த பேட்டியில அந்த விஷயத்த நான் வந்து பார்த்தேன். அது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இது எப்படி ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நேரம் கிடைக்குது? ஏன்னா, ஒரு இவ்வளோ படத்துல, இவ்வளோ ஷெட்யூல்ல, இவ்வளோ ப்ரெஷர்கள் இருக்கும்போது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 30 வயசு, 35 வயசுக்குள்ள இருக்கும்போதே, நமக்கு அது பத்தல, இது பத்தல, நம்மளால இத செய்ய முடியல, அத செய்ய முடியலன்னு சொல்றோம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ரஜினி சார் லாஸ்ட் 15 டேஸ்ல எத்தன எத்தன மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு, மேரேஜஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு, ஃபங்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு, ஷூட்டிங் அட்டெண்ட் பண்றாரு. எல்லா விஷயங்களையுமே வந்து பக்காவா பிளான் பண்ணி பண்றாரு. ஸோ, அந்த பிளானிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு ஒரு கதையில. அந்த மாதிரி அவர் வந்து பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்ல, இந்த மாரி பாராட்டுகின்ற விஷயத்துக்குன்னு ஒரு நேரத்த வந்து லைஃப்ல ஒதுக்குறார். கண்டிப்பா அந்த இயக்குனர் வந்து மீட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல வந்து அவர் எவ்வளவு டீட்டெயிலிங்கா பேச முடியுமோ, அந்த படத்த பத்தி அவருக்கு புடிச்ச விஷயங்கள ரொம்ப அழுத்தமா வந்து பேசியிருப்பாரு. உதாரணத்துக்கு சாமி படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, சாமி படத்துக்குள்ள இருக்கிற அந்த மாஸ் எலிமெண்ட்ட வந்து அந்த சாமி படத்துடைய 125 நாள் ஃபங்ஷன்ல ரஜினி சார் சொல்லுவாரு பாருங்க. ஒரு படத்த ஒரு மனிதன் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க அத பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து உணர முடியும். அவ்வளோ அற்புதமா வந்து பேசியிருப்பாரு. நான் பார்த்தேன் அந்த வீடியோ அந்த நீங்க YouTubeல கூட அந்த வீடியோ இருக்கு. அவ்வளோ அற்புதமா பேசியிருப்பாரு. ஒருத்தங்கள பாராட்டணும் அப்படின்னா வந்து மனசார பாராட்டுறது. நம்ம வந்து பேசினா நல்லது பேசிட்டு போயிடணும். யாரையும் காயப்படுத்தாம பேசணும். அதே மாரி புதுசா ஒருத்தவங்களுடைய திறமைய நம்ம கண்ல பார்த்துட்டா, உடனே அத பாராட்டணும். இப்ப நம்ம அர்ச்சனா வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது, ஜீ தமிழுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது, அதுல வந்து ரஜினி சார் வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஒருத்தவங்களோட ஒர்க்க பார்க்கும்போதே நமக்கு தெரியும்ல, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கஷ்டப்பட்டு தெரிஞ்ச பிறகும், நம்ம அத பாராட்டாம கொஞ்சம் எப்படி சொல்றது? யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அது சரியான விஷயமா இருக்காது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த மாரி தான் வந்து இது நடந்திருக்குது. அ எப்ப இது வந்து முதலே நடக்கும் கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏன்னா வந்து மகாராஜா திரைப்படம் பார்த்து முடிச்சுட்டு வெளிய வந்தோனே, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். இது எப்படின்னா, நித்லினோட இன்டர்வியூ நான் நெறைய பார்த்தேன். அதில வந்து பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு ஆடியன்ஸ் வந்து உள்ள என்ன எதிர்பார்க்குறானோ, அதையும் அவங்ககிட்ட குடுக்கணும். அதே மாரி ஒரு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலையோ, அதையும் குடுக்கணும். ஆடியன்ஸ ஒரு இடத்துல ஜெயிக்க வைக்கணும். நம்ப ஒரு இடத்துல ஜெயிக்கணும். 2 பேருமே தேடி, தேடி போய் ஜெயிக்கணும். ஒரு டிராவல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணும்போது, "பாத்தியா இந்த டைரக்டரோட நான் பயங்கரமா யோசிச்சுட்டேன்னு" ஆடியன்ஸ் நெனைக்கணும். அதுக்கப்புறமேட்டு அ அந்த டைரக்டர் சொல்லணும். அதாவது இந்த ஸ்க்ரீன் பிளேலயே சொல்லணும். "நீ நெனச்சத விட நான் பயங்கரமா பண்ணியிருக்கேன் பாத்தியா" அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆடியன்ஸுக்கும், ஒரு டைரக்டருக்கும் இடைப்பட்ட ஒரு கேம் மாதிரி வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அத விட எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த படத்திலேயே அவரு ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஒரு ஸ்டீரியோ டைப்ப வந்து உடைக்கிற மாரி சில விஷயங்கள் பண்ணணும்னு நெனச்சேன். இப்ப முடி வெட்டுறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரம் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது இந்த சமூகத்தில நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அவங்க வந்து அ ஜாதி ரீதியா, இல்ல வந்து ஒரு சமூக ரீதியா வந்து கொஞ்சம் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால அவனுக்கு மகாராஜான்னு பேர் வச்சேன். ஒரு திருடனுக்கு போலீஸ்ன்னு பேர் வச்சேன். அதே மாரி நல்ல சிவம் அப்படின்னு பேர் வச்சிருக்கவன் தான் வந்து ஒரிஜினல் வில்லனாவே படத்துல இருப்பான். அப்படிங்கிற மாரி அவர் சொல்லும்போது, அந்த ஸ்டீரியோ டைப்ப உடைக்கிறாரு. நீ எதுக்கு அத நெகட்டிவா பார்க்குற? நல்ல சிவன் பேர் வச்சவன்னா நல்லவனா இருப்பானா? அதே மாதிரி வந்து முடி திருத்தம் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்த வந்து தாழ்வானவங்கன்னு நீ நினைக்கலாமா? ஏன் அவங்க மகாராஜாவா இருக்கக்கூடாதா? ஸோ அப்படிப்பட்ட அந்த தாட் ப்ராசஸ் இருக்கிற இயக்குனர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குரங்கு பொம்மை படமே வந்து அந்த டைம்ல அவருக்கு கிடைச்ச பட்ஜெட்டுக்குள்ள அவர் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அற்புதமா வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ மகாராஜா படத்துல கிடைச்ச அந்த ரூ. 20,00,00,000 வந்து வந்த அந்த
பட்ஜெட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் எடுத்து கொடுத்து விஜய் சேதுபதியோட கெரியரே வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராக்கை மாற்றி விட்ட ஒரு அற்புதமான ஒரு இயக்குனராக மாறி இருக்காரு. இன்னும் நிறைய திரைப்படங்களை வந்து நித்திலன்லாம் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே யோசிக்கிற மனிதன் இருக்காங்கல்ல, அவங்களே ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்களாக வந்து தமிழ் சினிமாவில் மாறி போயிட்டாங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த 2வது படத்துக்கும் இடைப்பட்ட அந்த 6 வருஷம் மாதிரி தள்ளி போடாமல் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் வந்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி டைரக்டரை ப்ரெஷர் பண்ணுறதை விட 2 வருஷத்துக்கு ஒரு படம்னாலும் நறுக்குன்னு ஒரு படத்தை கொடுத்துட்டு போயிட்டாருன்னா ரஜினி சார் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவை சேர்ந்த ரசிகர்கள் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொண்டாடிட்டே இருப்பாங்க. இந்த மகாராஜா திரைப்படத்தை வந்து ஹிந்தியில் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு எல்லாருமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிறாங்க. அமீர் கான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதா யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ எதுவுமே வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது, பொறுத்து தான் பார்க்கணும். நடந்தால் நல்லது, நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் இந்த திரைப்படம் இருக்குல்ல, விஜய் சேதுபதி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார்ல, இந்த லக்ஷ்மின்னு அவர் வந்து கடைசியில் மென்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுல்ல, அந்த நிகழ்ச்சியை வந்து அமீர் கான்னால கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் கஜினி திரைப்படம் வந்து தமிழில் சூர்யா நடிச்சிருந்தா அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஹிந்தியில் அமீர் கான் பண்ணிட்டாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உடம்பு ரெடி பண்ணிட்டாரு, ஆனால் ஹிந்தியில் அமீர் கான் வந்து அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வரல. கண்டிப்பாக முடியல. ஸோ அது வந்து ஒரிஜினலாக இருக்குல்ல, அதை வந்து காப்பி பண்ணும்போது யாருமே அந்த ஒரிஜினலாக கிடைக்கிற அந்த ஃபீலை வந்து கடத்த முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி பண்ணி அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா நித்திலனுக்கு இன்னும் பெருமைகள் அதிகமாக கிடைக்கும். நித்திலன் அவர்கள் இன்னும் பெரிய அளவுக்கு சாதிக்கணும். ஒரு தலைவர் ரசிகனாக தலைவர் வாழ்த்தின பிறகு அவரை வாழ்த்துறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மறுபடியும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.